மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்களுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் மூடு நிறுத்திக்கிறார். அவர் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ரீல்ஸ் அப்படிங்கிற சுவர்னா எத்தனை பேரை காவு வாங்க போகுதுன்னு தெரியல. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அவங்களே ரீல்ஸ் எடுத்து அவங்களே உயிரை மாற்றிக்கிற சம்பவம் பார்த்தோம். சமீபத்தில் ட்ரெயினில் கூட பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் எடுக்கும்போது ஒருத்தரை வெட்டி கொள்றதை பார்த்தோம். இந்த சூழலில் சில தினங்களுக்கு முன்னாடி கேரளாவில் ஓடுற பஸ்ஸில் ஒருத்தர் தன்னை பாலியல் சீண்டல் பண்ணதா ஒரு பெண் வீடியோ வெளியிட்டாங்க. அவர் சூசைட் பண்ணிக்கிட்டார் அவமானத்தால். அவர் பண்ணாரா பண்ணலையா அப்படிங்கிற விவாதத்துக்குலாம் போவேனா, இந்த பெண் அங்கேயே தடுத்திருந்தானா இவ்வளோ பெரிய சுச்சுவேஷன் உருவாயிருக்காது. போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா தேவையில்லாமல் ஒரு உயிர் போயிடுச்சு ரீல்ஸ் முகத்தால் அப்படிங்கிற மாதிரியான சோசியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்க இந்த விஷயம். உங்களோட கருத்து என்ன சார்? கேரளா கோழிக்கோட்டில் தான் இது நடந்திருக்கு. அதாவது ஒரு பஸ்ஸில் போகிறாங்க, ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிற மாதிரி தான் தெரியுது. நெருக்கமாக தான் இருக்குது, ஜன நெருக்கமான இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு நபர் இருக்கார். ஒரு 40 வயசு மதிக்கத்தக்க நபராக இருக்கார். அவர் பேர் தீபக்னு சொல்கிறாங்க. அந்த காணொலி அந்த பெண் அவங்களுடைய இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ண காணொலியை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வைரலாக இருக்குது. அதில் அவர் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு போகிற பக்கம் டிரைவர் சீட்டு பக்கம் பார்த்து திரும்பிட்டு தான் நிற்கிறாரு. இந்த பெண் சைடில் போய் அவரோட ரொம்ப பக்கத்தில் நெருங்கி இந்த பெண் போய் நிற்கிறது அந்த வீடியோவில் நம்ம பார்க்க முடியுது. அதாவது அந்த பெண் அந்த வீடியோ எடுத்திருக்கிறாங்க. வீடியோ எடுத்திருக்கிறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் அவர் பக்கத்தில் இவர் தான் இந்த பெண் தான் போகிற மாதிரி தெரியுது. அவருடைய கை, அதாவது இந்த முழங்கைன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த முழங்கை பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுடைய மார்பகத்தில் உரசுற மாதிரி தான் அந்த வீடியோ இருக்குது. அந்த வீடியோவை ரொம்ப உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் தெரியும். அது என்ன அப்படின்னா, அந்த ஆளை பார்த்தா அவர் ரொம்ப அப்பாவியாக தான் இருக்கார். அவர் எந்த பாலியல் சீண்டல் பண்ண மாதிரி தெரியவே இல்லை. அந்த வீடியோவில் எந்த அடையாளங்களும் அதில் இருக்கிற மாதிரி தெரியல. அவர் யதார்த்தமாக நிற்கிறாரு. சாதாரணமாக நிற்கும் போது கை இப்படி போகும் வரும், இதெல்லாம் யதார்த்தமான விஷயம் தானே. வேறு பாலியல் சீண்டல் அப்படின்னா அது ஒரு நெருக்கமாக ஒரு பயணம் பண்ண நேரத்தில் பல நேரங்களில் நம்ம பார்த்துருக்கோம். பஸ்ஸில் பின்னாடி போய் நெருக்கமாக பெண்களோட உரசிட்டு நிற்கிற மாதிரி, இல்லை ஆபாசமாக செய்கைகள் செய்கிற மாதிரி பல வீடியோஸ் நம்ம சமீபத்தில் கேள்விப்பட்டிருக்கோம். ஜிப்பெல்லாம் அவுத்து கூட இப்போ பெண் பயணிக்கிட்ட ஆபாசமான செய்கைகள் காட்டின வீடியோஸ், அதை தட்டி கேட்ட வீடியோஸ் எல்லாமே நிறைய பார்த்துருக்கோம். அது தெரியும் அவங்க பண்ண. ஆமாம், அந்த நேரத்தில் நடந்த அந்த சம்பவம், அந்த கையுங்களவுமா அந்த ஆள் பிடிபடும் போது அந்த மாதிரி அந்த பெண் சொல்கிற மாதிரி அந்த ஜிப்பெல்லாம் அவுத்த நிலைமையிலே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சமீபத்தில் பிடிபட்டார். ஸோ இதெல்லாம் வழக்கமாக நடக்கிறது தான். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பொது பேருந்தில் பயணம் செய்யும் போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. பல பெண்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட துன்புறுத்தலுக்கு உள்ளாகிறாங்க அப்படிங்கிறது உண்மைதான். அதில் மாட்டு கருத்து கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறையா ரீல்ஸ் மோகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய தப்பான விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. மனநிலையே அப்படி ஆயிடுச்சு. அதாவது இன்றைக்கி படித்த இளைஞர்கள் எல்லாருமே பாருங்களேன், நல்லா படித்த இளைஞர்கள், நல்லா வேலையில் இருக்கிற இளைஞர்கள், இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் பாருங்கள் இந்த ரீல்ஸ் மோகத்தில் இன்றைக்கி கெட்டழிஞ்சு போயிட்டுருக்காங்க. அப்படி தான் நம்ம சொல்லணும். இப்போ இந்த பெண் பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கும்போது அந்த பெண் சிரிக்குது. எந்த பெண்ணாவது பாலியல் தொந்தரவு ஒருத்தர் பண்ணுறாரு, அவருடைய அங்கங்களை மறைமுகமாக தொடுறாரு, சீன்றாரு அப்படின்னா எந்த பெண்ணாவது தட்டி கேட்க நினைக்கிற தன்மானமுள்ள இந்த பெண்ணாவது சிரிப்பாங்களா? நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைட்டாக புன்முறுவலாக அந்த பொண்ணு சிரிக்குது. அவர்கிட்ட இந்த பொண்ணு தான் நகர்ந்து போகிற மாதிரி அந்த வீடியோ இருக்குது. அவருடைய கை லைட்டாக படுற மாதிரி இருக்குது. இதை வீடியோவாக எடுத்திருக்கு. இதை வீடியோ எடுத்ததும் அவருக்கு தெரில, எதுவுமே அவருக்கு தெரில. இதை அந்த பொண்ணோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேன்னு நினைக்கிறேன் அப்லோட் பண்ணியிருக்கு. அது போட்டிருக்கு. அது நிறையா ஃபாலோவர்ஸ் இருக்குது போல் அந்த பொண்ணுக்கு. இதே மாதிரி நிறையா வீடியோஸ் எடுத்து அந்த பொண்ணு போடும் போல். அதாவது சிம்ரி தான் அந்த பொண்ணோட பேர். அந்த கேரளாவில் இது மாதிரி தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்கிறது இனிமேல் விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியும். இந்த இன்ஸ்டாகிராமில் போட்ட அந்த வீடியோ பயங்கரமாக வைரல் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த மாதிரி கண்டென்ட்டை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வைரல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பல பேர் அந்த பெண்ணுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மகளிர்களே பல பேர் பெண்ணுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோ வைரலானது இந்த பாதிக்கப்பட்ட அந்த நபர், அவர் பேர் தீபக், அவருடைய வீட்டில் அவருடைய அக்கம் பக்கத்துக்காரவங்க, அவருடைய வேலை பார்க்குற இடத்துல சொந்தக்காரவங்க, நண்பர்கள், இப்படி பல பேருக்கு இந்த வீடியோ பரவி போச்சு. அந்த வீடியோவில் அவரோட முகமே ரொம்ப தெளிவாக தெரியுது. அவரை பார்த்தா ஒரு ஜென்டில்மேன் மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஒரு நேர்மையான ஆள் மாதிரி தான் தெரியுது. ஒரு பாலியல் சீண்டல் பண்ணுறவன் நிச்சயமாக ஒரு வீடியோ எடுக்கிறாங்களா இல்லையாங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ரெண்டாவது இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் அவர் பின்புறமாக தான் நின்றுக்கிட்டு இருக்காரு. இந்த அம்மா தான் போய் பக்கத்தில் உரசுற மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ எடுத்து போட்டு இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு, அந்த அவமானம் அவருக்கு தாங்க முடியல. இது நடந்தது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது போலீஸ் இப்போ விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பெண்கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பாதிக்கப்பட்ட அந்த நபருடைய வீட்டு குடும்பத்தாட்டையும் போலீஸார் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. மன உளைச்சலில்
கடுமையான மன உளைச்சல் இருந்திருக்காரு, கடுமையான வந்து டிப்ரெஷனில் இருந்து நேற்றுக்கு இரவுன்னு நினைக்கிறேன் அவர் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு அவருடைய படுக்கறையில் தூக்கு மாட்டி இறந்து போயிட்டார். ஸோ எப்படின்னா ஒரு அப்பாவி ஆணாக இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி கொடுமையெல்லாம் எங்கேயுமே நடக்கக்கூடாது. அவருக்கு திருமணமாகி குழந்தைங்க இருக்குங்கிறாங்க, மனைவி இருக்குங்கிறாங்க, அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரே பிள்ளைங்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த ரீல்ஸ் மோகத்தில் இந்த பொண்ணு வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டு அந்த வீடியோ வந்து வைரல் ஆகி அதுக்கு வியூஸ் போயிடுச்சு. வியூஸ் போகுதுங்கிறதுனால இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கும் சார். இதெல்லாம் வந்து எப்படின்னா இப்போ இன்னைக்கு இருக்கிறதுலே கேவலமான ஒரு மனநிலைக்கு வந்து இன்னைக்கு நம்மளுடைய மக்கள் வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னு நமக்கு தெரியல. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம குறை சொல்கிறோன்னு நினைக்கக்கூடாது. இந்த 2K கிட்ஸு, ஜென்சி கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரீல்ஸ் மோகத்தில் வந்து ரொம்பவே மூழ்கி போயிட்டாங்க. நம்ம இது வந்து இந்த பொண்ணு போட்ட வீடியோ ஒரு குடும்பத்தையே அழிச்சிருச்சு, அப்படி தானே சொல்லணும். ஒரு வாழ வேண்டிய இளைஞராக இருக்கார், ஒரு 40 வயசு உள்ள ஒரு இளைஞராக இருக்கார், அவருடைய வாழ்க்கையே இப்போ முடிஞ்சு போச்சுன்னு போது அவங்க குடும்பமே இப்போ வந்து நிர்கதியில் நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. இது வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரீல்ஸு, இந்த இன்ஸ்டாகிராமில் போகிறது, இதெல்லாம் ஆசைப்பட்டு பல பேர் மலை உச்சியில் போய் நிற்கிறது, அந்த மாதிரி வந்து வெள்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளத்தில் சேட்டைகள் பண்ணுறது, எக்ஸ்பிரஸ் ரயில் வரும்போது தண்டவாளத்தில் படுக்கிறது, இப்படி வந்து அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் இறந்து போயிருக்காங்க. ஆபத்தான பல வீடியோக்கள் நம்ம காணொலிகள் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்குது. இப்போ இன்ஸ்டா அப்புறம் நம்ம யூடியூப்லாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரீல்ஸ் மோகத்தில் வந்து கடைசியாக வந்து அலை அடிச்சுட்டு போகிறது, அலையில் அவங்களே மூழ்கி போகிறது, காப்பாற்ற முடியாமல் போகிற வீடியோஸ்லாம் நிறையா இருக்குது. இப்படி வந்து அவங்க வந்து அழிஞ்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தனுடைய சாவுக்கு இவங்க காரணமாயிட்டாங்க. இதுதான் உண்மை. இந்த தப்பு தொடர்ந்து நடக்கக்கூடாது. இது வந்து ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்கிட்டு இது வந்து அந்த பெண்ணுக்கு கடுமையான தண்டனை. இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த வீடியோ பார்த்தா அவர் பாலியல் சீண்டல் பண்ண மாதிரி தெரியல. அப்படி உண்மையாக அந்த பொண்ணு வந்து ஒரு ரீல்ஸ்க்காக தான் அந்த வீடியோ போட்டிருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக கடுமையாக அந்த பொண்ணை தண்டிக்கணும். அப்போ தான் வந்து மக்களுக்கு அதாவது வந்து ஒரு விழிப்புணர்வு வரும். இப்போ சமீபத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரயிலில் ஒரு வட மாநில இளைஞரை பார்த்தீங்கன்னா அதை வந்து விவரிக்கவே முடியாது, அவ்வளோ மோசமான ஒரு வீடியோ. அதை ரீல்ஸ் எடுத்து அதை வந்து சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துட்டு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து இந்த டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட், அதாவது இந்த யூடியூப்பு, இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா நவீனம் வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சி. ஆனால் இந்த விஞ்ஞான வளர்ச்சியை பல பேர் வந்து தவறாக பயன்படுத்தி பார்க்குறாங்க. அவங்க மேலே ஒரு அட்ராக்ஷன் வரணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் பாருங்களேன், பல பெண்கள் வந்து பாருங்கள், யாரோ தெரியாத நபர்கிட்ட வீடியோ காலில் பேசுகிறது, அரைகுறை ஆடையோடு பேசுகிறது, அவன் அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு இவங்களை மிரட்டுறது, அதனால் பெண்கள் வந்து வெளியில் சொல்ல முடியாமல் தற்கொலை பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஒரு காலத்தில் பெண்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஆண்களுக்குமே பாதுகாப்பு இல்லையோ அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு சமூகம் உருவாகிட்டு வருது. இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க அந்த வீடியோ பார்க்கும்போது பாலியல் சீண்டல் பண்ணுற மாதிரி இல்லை, இதெல்லாம் வந்து சூசைட் பண்ணதுக்கு அப்புறமா. சூசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பெண் அந்த வீடியோ போட்ட உடனே கீழே கமெண்ட்ஸில் வந்து அவனை தான் வந்து குற்றவாளின்னு முன்முடிவு பண்ணிட்டாங்க இல்லையா? ஒருவேளை அவர் சூசைட் பண்ணலைன்னா இன்ன வரைக்கும் அவர் தான் குற்றவாளியாக இருந்திருப்பாரு. இதே கேரளாவில் என்ன நடந்துச்சுன்னா சில மாதங்களுக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், ஒரு பாலியல் சீண்டல் ஒரு பெண்ணுக்கு நடந்து அந்த பெண் வந்து அங்கேயே வந்து தட்டி கேட்டாங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த ஆளை வந்து செருப்பு எடுத்து அடித்தாங்க. இது கூட தப்பு இல்லை. அதாவது உண்மையாலுமே அப்படி ஒரு பாலியல் சீண்டல் நடந்திருந்தா ஒரு பெண் என்ன செய்வான்னா தட்டி கேட்பா. இல்லைன்னா அங்கே பஸ்ஸில் ஆள் இல்லாமையா இருக்காங்க, ஆள்கிட்ட சொல்லியிருக்கலாம், கண்டக்டர்கிட்ட சொல்லியிருக்கலாம், டிரைவர்கிட்ட சொல்லியிருக்கலாம், பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட சொல்லியிருக்கலாம். இதையெல்லாம் தாண்டி வந்து உங்களுக்கு அந்த ஆள் தண்டிக்கணும்னு நினச்சிருந்தா போலீஸ் ஸ்டேஷனில் போய் நீங்கள் புகார் கொடுத்துருக்கலாம், முறைப்படி வந்து நீங்கள் இதை வந்து செஞ்சுருக்கலாம். ஆனால் வந்து பாருங்கள், அந்த பெண் வந்து ஒரு பாலியல் சீண்டல் பண்ண ஒருத்தரை வந்து பார்த்திங்கன்னா செருப்பால் அடித்ததுனால அந்த பெண்ணை வந்து வீரப்பெண்மணி அப்படின்னு வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. பல பேர் அந்த பெண்ணுக்கு ஆதரவாக வந்து ட்விட்டர்லாம் போட்டாங்க. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அடுத்தடுத்து இந்த மாதிரியான விஷயங்களை வெளிப்படுத்தி சொன்னால் வந்து நமக்கு வந்து பெரிய பேரும் புகழும் கிடைக்கும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்களா என்னன்னு தெரில. இப்போ இந்த பெண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ரீல்ஸ் மோகத்தில் தான் வந்து இந்த பெண் மூழ்கி போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப பெண்ணாக இருக்கிற ஒரு பெண்ணு, ஒரு நல்ல மனநிலையில் இருக்கிற ஒரு பெண்ணு, தன்னை பாதுகாத்துக்கணும்னு நினைக்கிற ஒரு பெண்ணு, இன்னொரு ஆணுடைய சுண்டு விரல் தன் மேலே பட்டா கூட அதுக்கு ரியாக்ட் தான் பண்ணுவாங்களே தவிர சிரிச்சுக்கிட்டே வந்து வீடியோ எடுத்து இன்ஸ்டாவில் வந்து பதிவிட மாட்டாங்க. முழுக்க எனக்கு தெரிஞ்சு இந்த பெண் மேலே தான் தப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. விசாரணை நடந்துகிட்டு இருக்கிறதுனால எது சரி அப்படிங்கிறது ஒரு தெளிவான முடிவுக்கு நம்ம வர முடியாட்டி கூட அந்த காணொலியை பார்த்து நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியுது. ஸோ இதனால் வந்து உயிரே போயிடுச்சுங்கிறது ரொம்ப வேதனையான விஷயம். அதாவது ஒரு அநீதி உங்களுக்கு நடக்குதுன்னா அதை தட்டி கேளுங்க. தட்டி கேட்குறதுல யாருமே வந்து குறை சொல்லலை.
அந்த தட்டி கேட்கறத தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டால ரீல்ஸ் எடுத்து போய் இப்போ என்ன ஆகிப்போச்சு, அந்த குடும்பமே வந்து நிர்கதியாக போச்சு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு ஒரு குடும்பத்தை தள்ளக்கூடாது. ஆடியன்ஸ் வந்து எல்லோருமே வந்து அந்த பெண்ணுக்கு ஆதரவா அந்த ஆணுக்கு எதிராக தான் வந்து கமெண்ட்ல போட்டாங்க. அதுதான் மன உளைச்சலாகி சூசைட் பண்ணியிருக்காரு. இப்போ வீடியோ வந்து ரீகோட் பண்றாங்க, அந்த பொண்ணு மேல தான் தப்பு, இவர் வந்து எதுவுமே பண்ணல அப்படின்னு சொன்னவங்க சூசைட் பண்றதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு தான்ப்பா அந்த போய் உரசி இருக்குது, சிரிக்குது இப்படிலாம் போட்டிருந்தாங்கன்னா இவர் வந்து சூசைட் பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல. ஒரு ஆண் வந்து தப்பு பண்ணுவான்னு ஒரு முன்முடிவுக்கு வரதும் ஒரு பிரச்சனை தானே. கரெக்ட், நீங்கள் சொல்கிறது கரெக்ட். அதாவது வந்து ஒரு பெண் வந்து ஒரு குற்றச்சாட்டு ஒரு ஆண் மேலே சொல்லும் போது அந்த பெண் சொல்கிறது கரெக்டு தான் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து நம்ம சமுதாயத்தில் இருக்குது. அதாவது ஒரு பெண்கள் சொல்கிற குற்றச்சாட்டுகள் சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா. அதாவது வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இருக்குது நம்ம சமுதாயத்தில். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல வரதட்சணை கொடுமைகள் கேஸ் வந்து பதிவாயிட்டு இருந்துச்சு. அந்த கேஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்குள்ள அந்த ஆண் எந்த தப்புமே செஞ்சிருக்க மாட்டான். ஆனால் அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு பழிவாங்கிற உணர்வு வந்துடும். அதாவது கணவனை விட்டு பிரியணும்னு நினைக்கிற பெண்கள் பொதுவாகவே என்னென்னா எதை ஆயுதமாக கையில் எடுக்கிறாங்கன்னா வரதட்சணை கொடுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஆயுதமாக கையில் எடுக்க ஆரம்பித்து பல ஆண்கள் மீது வரதட்சணை கொடுமை புகார் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இப்போ வந்து ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்க, சட்டத்திலே வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த மாதிரி வந்து பெண்கள் வந்து பொய்யான புகார்களை நிறைய ஆண்கள் மேலே கொடுக்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ வந்து அப்படி வரதட்சணை புகார் கொடுத்தீங்கன்னா கூட அது தீர விசாரிக்கிறாங்க. அதாவது வந்து அக்கம் பக்கத்தில் அந்த ஆணுடைய நடவடிக்கையிலிருந்து மொத்தத்தையும் விசாரித்து தான் வந்து நீதிபதியே ஒரு முடிவுக்கு வராரு. அந்த மாதிரி சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. இப்போ பெண்கள் சொல்றதெல்லாமே சரி அப்படின்னு ஒரு மனநிலை இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப தப்பு. இன்னைக்கு இருக்கிற பெண்கள் ஆண்களுக்கு சமமாக எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய பெண்களாக இருக்கிறாங்க. பெண்களை நம்ம பாராட்டுறோம். அதாவது வந்து நம்ம இன்னைக்கு ஒரு +2 10னா கூட பெண்கள் தான் முன்னாடி வராங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் வராங்க, பெண்கள் தான் அதிகபட்சம் படித்தவங்களா வராங்க. எல்லாமே வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஆனால் ஒரு சிலர், அதாவது எப்பவுமே ஒரு சமுதாயத்தில் எப்படின்னா அந்த புல்லுருவிகள்னு சொல்லுவாங்க, அந்த தவறான எண்ணங்களோட தவறான சிந்தனைகளோட இருப்பாங்க. அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். அப்படிப்பட்ட அவர்களால் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏறுற மாதிரி ஒரு சூழ்நிலை இங்கே வருது. அதுவும் குறிப்பாக நான் சொன்னது மாதிரி இந்த இன்ஸ்டாலாம் வந்ததுக்கப்புறம் சார், இப்போ சமீபத்தில் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் பார்த்தேன். அது என்ன அப்படின்னா ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு, எனக்கு தெரிஞ்சு 16 வயசுன்னு நினைக்கிறேன், 10th படிக்கிற பொண்ணு, பேண்ட்டு டிஷர்ட் அது போட்டிருக்கு. சரி, உடையை பற்றி நம்ம சொல்ல முடியாது, அவங்களுடைய உடை அவங்க விருப்பப்பட்டிருக்காங்க போட்டிருக்காங்க. போட்டுட்டு சிகரெட்டு குடிச்சிட்டு நடு ரோட்லேயே நடந்து வருது. நடு ரோட்டில் நடந்து வரதை அவங்க தோழி மூலமாக பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து அதை அந்த பொண்ணே இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா வைரல் ஆயிடுச்சு. நார்த் இந்தியாவில் நடந்த சம்பவம் யூடியூப்பில் இருக்குது, வைரல் ஆயிடுச்சு. இது அந்த அப்பா பார்த்துருக்காரு, அந்த பொண்ணோட அப்பா வந்து இந்த வீடியோ பார்த்துருக்காரு. பார்த்துட்டு என்னடா நம்ம பொண்ணு மாறி இருக்கே அப்படின்னு பார்த்தா அவருடைய பொண்ணு தான். பார்த்து இப்போ ஷாக் ஆகி வீட்டில் பேசாமல் இருந்திருக்கிறாரு. அந்த பொண்ணு வந்திருக்கு, லேட்டாக வந்து நைட்டுக்கு வீட்டுக்கு வந்திருக்கு. வந்தோன்னே பார்த்தீங்கன்னா பெரம்பு எடுத்துட்டு விளாசுன்னு விளாசி தள்ளியிருக்காரு அந்த பொண்ணை. அப்படி தான் அடிக்கணும், அடித்தாதான் சரியாக வருவாங்க. அதாவது வந்து அடிக்கு உதவாதவங்க யாருமே கிடையாது. அந்த மாதிரி வந்து அடின்னு அடித்து விளாசி தள்ளியிருக்காரு. இந்த மாதிரி தப்பு செய்கிறவங்கள பாதி வந்து தப்பு செய்கிறது பேரண்ட்ஸ் தான் வந்து காரணம்னு சொல்கிறாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு சைக்காட்ரிஸ்ட் ஒரு வீடியோ பார்த்தேன் நான். அதில் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 8லேருந்து 13 வயசு உங்கள் குழந்தைங்கள வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக வளர்க்கணும், நீங்கள் ரொம்ப கண்டிப்பாக வளர்க்கணும். கொஞ்சம் நீங்கள் வந்து செல்லம் கொடுக்குறேங்கிற பேரில் வந்து அவங்களுக்கு அந்த 8லேருந்து 13 வயசு இருக்கிற அந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து செல்லம் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க கேட்குறது, அவங்க பிடிவாதம் பிடிச்சி இது வேணும் அது வேணும்னு கேட்குற வயசு அது. 8க்கு முன்னாடி அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் கொஞ்சம் செல்லமாக கூட வளர்க்கலாம். ஆனால் 8லேருந்து 13ங்கிறது கவனமாக வளர்க்க வேண்டிய வயசு. கண்டிப்பாக வந்து உங்களை பசங்களை ரொம்ப கண்டிப்பாக வளர்க்கணும். அப்படி வளர்த்தீங்கன்னா அந்த 13 கடந்து உங்கள் 18 அப்படியெல்லாம் வந்து ஒரு க்ளோரிஃபை ஆகி ஒரு இளைஞராக வரும்போது அவங்களே அவங்கள பக்குவப்படுத்திப்பாங்க. அந்த வயசை நீங்கள் தவற விட்டுறாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான வயசு அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைதான். பெற்றோர்கள் வந்து பார்க்கணும். பெற்றோர்கள் இன்றைக்கி ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி கவனித்து பார்க்கணும். பொதுவாகவே ஒரு மனநிலை என்ன அப்படின்னா, ஒரு ஆம்பளை பையன் 12 மணிக்கு நைட்டு வந்தால் கூட வந்துடுவான், அவன் எங்கேயே போயிருப்பான் வந்துடுவான் அப்படின்னு நம்ம வீட்டில் வந்து சர்வசாதாரணமாக உட்காந்துருப்போம். பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7:30 8 மணிக்கே வீட்டுக்கு வரலைன்னா ஏன் வரல, என்னாச்சு, ஃபோன் பண்ணு, எங்கே இருக்கா, காலேஜ்லேருந்து விட்டுருச்சா, ஃப்ரெண்ட்ஸோடு படிக்க போனாலே, வந்துட்டாளா போனாலான்னு பதறோம். அப்படி வந்து அந்த பதட்டம் ஆண்களுக்கும் படணும். ஆண்களும் அதே வயசில் இருக்கிற ஆண்களுக்கும் அந்த பதட்டம் வந்து பெற்றோர்கள் பட்டாதான் அந்த பெற்றோர்கள் வந்து அந்த பிள்ளைங்களை கவனிக்கணும். அதாவது இந்த வளர்த்து ஆளாக்கி விடுற ஸ்டேஜ் இருக்குல்ல சார், இது ஆண் பெண் பாகுபாடெல்லாம் பார்க்கக்கூடாது. 12 மணிக்கு அந்த பையன் வீட்டுக்கு வரான்னா ஏன்டா 12 மணிக்கு வந்த, எங்கே போன, எங்கே இருந்த, எங்கெங்கே போயிட்டு வந்த, என்ன 12 மணிக்கு வர்றதுக்கான காரணம் என்னங்கிறத தகப்பன் கண்டிச்சா நிச்சயமாக அது நடக்காது. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கண்டிப்புங்கிறது வந்து பேரண்ட்ஸ் கிட்ட இருந்துச்சு. அதனால்
அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கம்மியாக இருந்துச்சு. அதான் உண்மை. அது எப்போவுமே ஒரு குரூப் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அகராதி பிடிச்ச ஒரு குரூப் வந்து இருந்துகிட்டு தான் இருக்கும். அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் ஒரு சரியான சமுதாயம் வந்து ஒருத்தர் 2 பேரால் உருவாக்கப்படுறது இல்லை, ஒரு மெஜாரிட்டி பீப்புளால் உருவாக்கப்படுறது. அப்படி இருக்கும்போது இந்த கண்டிப்பு, பெற்றோர்கள்ட்ட இந்த கண்டிப்பு இருந்தால் நிச்சயமாக இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தவிர்க்க முடியும். பெற்றோர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 18 வயசு ஆகாமல் லைசன்ஸ் இல்லாத பையனுக்கு பைக் வாங்கி கொடுத்தீங்கன்னா பெற்றோர்கள் கைது செய்யப்படுவாங்க, தகப்பன் கைது செய்யப்படுவான், சட்டமே வந்துருச்சு. இப்போ பயப்படுறாங்க. இப்போ வந்து பையனுக்கு வாங்கி கொடுத்தா அப்பாவை பிடிச்சிருவாங்க அப்படின்னோட பயப்படுறாங்க. பையன் கேட்பான் 16 வயசில் வந்து எல்லாம் தான் கேட்பான். கார் கேட்பான், பல்சர் கேட்பான், எல்லாம் தனி விமானம், தனி ஜெட்டு கூட கேட்பான், எல்லாம் தான் கேட்பான். பணம் இருக்குங்கிறதுக்காண்டி நீங்கள் எல்லாமே உங்களால் பண்ண முடியுங்கிறதுனால அந்த அளவுகளை தாண்டி நீங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு செல்லம் கொடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே ஆபத்தாக முடிஞ்சிடும். இன்றைக்கி நீங்கள் இந்த செல்ஃபோன் எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் அப்பா அம்மாவுடைய செல்ஃபோனை தான் எடுத்து பசங்க வந்து திருட்டுத்தனமாக பார்க்க வேண்டியிருந்துச்சு. கொஞ்ச நேரம் கேம் விளையாண்டு தரேன் அப்படின்னு கெஞ்சி வாங்கி வந்து கேம் விளையாண்டாங்க. அந்த காலம் போய் இந்த கொரோனாக்கு அப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா ஆன்லைன் கிளாஸ்ன்னு ஒன்று ஸ்கூல்லே வந்ததுக்கப்புறம், கல்லூரிகளில் வந்ததுக்கப்புறம் 7வது 8வது 6வது 10வது படிக்கிற பசங்களுக்கு கூட செல்ஃபோன் வாங்கி கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமும் பேரண்ட்ஸ்க்கு வந்துருச்சு. அதனால் அந்த சூழ்நிலையிலேருந்து அவங்களால மறுபடியும் அதை விலக்கிக்க முடியல. இன்றைக்கி எல்லா பசங்களுமே பார்த்தீங்கன்னா 6வது படிக்கிற பையன் எனக்கு ஒரு செல்ஃபோன் வேணும்னு கேட்குறான், 7வது படிக்கிற பையன் வேணும்னு கேட்குறான். கொடுக்கத்தான் செய்ய வேண்டியிருக்கு, இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. ஆனால் அந்த கொடுத்த விஷயத்தை, அந்த செல்ஃபோனை அவங்க சரியாக பயன்படுத்துகிறாங்களா, அவங்க என்ன மாதிரியான வீடியோ பார்க்குறாங்க, என்ன மாதிரியான கண்டென்ட் அதில் வந்து பார்க்குறாங்க, இதையெல்லாம் வந்து பெற்றோர் வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா நிச்சயமாக வந்து இந்த மாதிரி தவறுகளை குறைக்க முடியும். இன்றைக்கி சென்னை மாதிரி சிட்டியில எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புல்லிங்கோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் வந்து திரிகிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வேகமாக வண்டி ஓட்டுறாங்க சார். எப்படி தான் அப்படி வண்டி ஓட்டுவாங்கன்னே தெரில. ஒரு 55-50 வயசுக்காரன் வேற ஒருத்தன் பைக்கில் போகிறான்னா அவன் உயிருக்கு ஆபத்து, அவன் உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது. இப்போ சமீபத்தில் ஐசோஸில் பார்த்தீங்களா ஒரு பிரிட்ஜு மேலே ஒருத்தர் வந்து ஏதோ நகைக்கடையில் வேலை செய்கிறவரோ நகைக்கடை வச்சிருக்கிறோ ஏறி போயிருக்காரு. 2 பெண்களுக்கு தகப்பன். அவர் வந்து ஒரு 40-45 வயசுக்காரரு. இப்படி வேகமாக போய் அவரை அடித்து அவரை வந்து அந்த ஸ்பாட்லேயே வந்து அவர் இறந்து போயிட்டார். இந்த மாதிரி எவ்வளவோ இன்னைக்கு காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. நீங்கள் பாருங்களேன், இந்த சென்னையில் இந்த ரைடு நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாருமே அதை பார்த்துருப்போம். எல்லாருமே அதை கடந்து தான் போயிருக்க முடியும், அது கடக்காமல் போக முடியாது. ஒரு 20 பேர் 30 பேர் சார் அப்படியே சருன்னு போகிறாங்க, செதறிக்கிட்டு போகிறாங்க. அவங்க உயிருக்கு ஆபத்து. பல பேர் பார்த்தீங்கன்னா மூளை செதறி வந்து இறந்து போகிறாங்க, கண்ணால் பார்க்க முடியுது. ஆனால் அது மற்றவர்களுக்கும் ஆபத்தை உருவாக்குதா இல்லையா? நமக்கு பாதுகாப்பு இல்லையே. நம்மளால் வந்து ஒரு மிடில் ஏஜ் மேன் வந்து ஒரு பாதுகாப்பாக போக முடியுமா? ஒரு கார்லேயோ பைக்லேயோ நடந்தோ போக முடியுமா? எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு துப்புரவு தொழிலாளர்னு நினைக்கிறேன். அது இருட்டில் வந்து தண்ணி அடிச்சுட்டு போய் இடித்து அந்த அம்மாவே வந்து இறந்து போயிட்டாங்க. அவங்க எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இரவு 2:30 மணிக்கு கூட்டுற வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி நிறைய தவறுகள் நடக்கிறதுக்கு அந்த இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுடைய மனநிலை ஒரு காரணம், சினிமா ஒரு காரணம். சினிமாலெலாம் இன்னைக்கு பாருங்களேன், ஃபுல்லாக வயலன்ஸ் தான், ஃபுல்லாக அடி தடி வெட்டு குத்து, எது எடுத்தாலும் ரத்தம் தான். இப்படிப்பட்ட படங்களை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஹீரோஸ் நடிக்கிற படங்களே எல்லாமே எடுத்து பாருங்களேன். யாராவது இன்னைக்கு கதைக்களத்தோட படம் நடிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? எல்லாருமே இந்த மாதிரியான வயலன்ஸ் படத்தில் நடிச்சிங்கன்னா அவங்கள தான் வந்து இவன் ஹீரோவாக நினைக்கிறான். நீங்கள் இந்த ஹீரோ, சினிமாவில் இருக்கிற ஹீரோ அவன் ஜீரோ. ஆனால் அவங்கள தான் இந்த இளைஞர்கள் வந்து தங்களுடைய ரோல் மாடலாக நினைக்கிறாங்க, அவங்கள தான் வந்து ஹீரோவாக நினைக்கிறாங்க, அவங்கள தான் ஃபாலோ பண்ணுறாங்கன்ற போது நிறைய ஆபத்துகள் வந்து சமுதாயத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ரீல்ஸ் மோகம் இது வந்து பார்த்தீங்கன்னா இது எப்போ தனியும் நம்ம சொல்லவே முடியாது சார். இது வந்து ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி மலை உச்சியிலேருந்து எடுக்கிறது, இது ஃபால்ஸ்லேருந்து எடுக்கிறது, அருவியிலேருந்து எடுக்கிறதுன்னு சொல்லி அவங்களே வந்து பல பேர் இறந்து போனாங்க. இப்போ மற்றவர்கள் இறந்து போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையும் வந்துக்கிட்டு இருக்கு. இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான சூழ்நிலை, சமுதாயத்துக்கு நல்லதில்லை. இந்த மாதிரி வீடியோ போடுறாங்க, இதனால் பிறருக்கு ஆபத்து வரும்னு தெரிஞ்சால் அந்த மாதிரி போடுற வீடியோவில் உண்மைத்தன்மை இருக்கா, எது சரி அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த சிம்ஜிதான்ற பொண்ணு போட்டிருக்க அந்த வீடியோவை சரியாக நீங்கள் வந்து கண்ணோட்டத்தில் பார்த்துருந்தீங்கன்னா தப்பு எங்கே நடந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். அந்த ஆணுக்கு அந்த 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 தீபங்கிறவருக்கு ஆதரவான குரல்கள் வந்திருந்துன்னா இந்த மரணத்தை தடுத்திருக்க முடியும். ஆனால் ஒரு பெண் வந்து ஒரு விஷயத்தை செய்யும் போது அது சரியாக தான் இருக்கும்னு நினைக்கிறாங்களா, அந்த மனநிலையும் மாறினா இதை நம்ம தவிர்த்திருக்கலாம். ஆனால் பாருங்கள், அநியாயமாக ஒரு உயிர் இறந்துட்டாரு. இப்போ அந்த பெண் தண்டிக்கப்படணுமா அப்படின்னா நிச்சயமாக தவறு இருந்தால், குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால், போலீஸார் வந்து உண்மைகளை கண்டறிந்தால் நிச்சயமாக தண்டிக்கப்படணும். இந்த பெண்ணுடைய பின் கதையை நம்ம எடுத்து பார்க்கணும். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கா, என்னென்ன மாதிரியான வீடியோ போட்டிருக்கு, இன்ஸ்டாகிராமில் என்னென்ன மாதிரி ஆட்டம் பாட்டம் போட்டிருக்கு, என்னென்ன வீடியோக்கள் இருக்குங்கிறத பார்த்தாலே
இந்த பெண் எப்படிப்பட்ட மனநிலையான ஒரு பெண் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். அதை காவல்துறை கூடிய சீக்கிரம் செய்யும்னு நினைக்கிறேன். ரீல்ஸ் முகத்தால் ஏற்படுற பிரச்சனைகள் தொடர்பாக டீட்டெயிலாக ஒரு பேட்டி கொடுத்தீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.